இப்ப சங்க காலத்துல பாத்தீங்கன்னா நீதி கேட்டு கண்ணகி பாண்டிய மன்னன் அவையில முற்றுகையிட்டு தன்னுடைய கணவனுக்கு பொய்யான நீதி கொடுத்ததை கண்டித்து பாண்டிய மன்னன் முறையிடுதான். அது முறையிட்டு பாண்டிய மன்னன் நிரூபிச்சிருந்தா தன்னுடைய கணவன் தப்பு செய்யல அப்படின்னு. ஐயோ தப்பு செய்யாத ஒருத்தருக்கு நம்ம தண்டனை கொடுத்துட்டோமா அப்படின்னு பாண்டிய மன்னன் தன்னுடைய உயிரையே விட்டுதான். மன்னன் பதவியை தியாகம் பண்ண நல்லா தெரிஞ்சுக்காங்க. தவறான நீதியை கொடுத்ததுக்காக பாண்டிய மன்னன் தன்னுடைய உயிரையே விட்டுதான். ஆனா இன்னைக்கு குற்றம் சாட்டதான் பட்டிருக்கு, குற்றம் நிரூபிக்கலாம் பண்ணல. தன்னுடைய பேரை குற்றம் சாட்டப்பட்டதற்காக விசாரணைக்கு பேர்ல அழைத்து செல்லப்பட்டு இந்த காவல்துறை ஆகாசுக்கிற மாணவனை பட்டதாரி இளைஞனும் அவனை அடித்து காலை முறிச்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு அட்மிஷன் பண்ணிருந்தாங்க. சிகிச்சை பண்ணிட்டு உயிர் இழந்திருந்தான். காவல்துறை தப்பிக்கிறதுக்காக விசாரணைக்கு அழைத்து செல்ல போகும்போது அவன் தப்பிச்சுட்டான், நாங்க விரட்டி போனோம், கீழே விழுந்து அதனால உயிரிழப்பு ஏற்பட்டுன்னு சொல்லி தன் மேல தவறு இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டு இந்த காவல்துறை. இதுக்கு காரணம் நாம ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்த விதம் தான். அன்னைக்கு பாண்டிய மன்னன் ஆட்சி செஞ்சா சரியான நீதி கிடைச்சிச்சு. இன்னைக்கு கண்ட பரதேசி ஆட்சியில உட்கார வச்சுட்டு நாம இன்னைக்கு நியாயம் கண்டு ரோட்ல ஒவ்வொரு ரோட்லையும் நின்று நாம கதறிட்டு நிற்கும். இப்ப காவல்துறை நம்ம இதை குற்றம் சாட்டணும். நேரடியா பார்த்தா காவல்துறை இதுக்கு முழு பொறுப்பு இருக்குன்னு நம்ம சொல்லி வலியுறுத்தணும். காவல்துறை இங்க இருக்க காவல்துறை வெறும் தம்பி தான். அங்க போய் நின்னா நிற்கும், அங்க போய் உட்காருனா உட்காரும், அதை செய்யணும். ஊர்ல கஞ்சா எவன் கிராம் கணக்குல இருக்கான், கிலோ கணக்குல இருக்கான், பிளாக்ல சரக்கு யார் இருக்கா, பொம்பளை வச்சு யார் தொழில் பண்ணுதா, நைட்டு சரல் திருட்டு மணல் யார் அழுதா, கல்குவாரியோட ஓனர் யார், அதோட பிணமையார், எல்லா வீட்லயுமே நம்ம காவல்துறைக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சா உடனே நடவடிக்கை எடுக்காது. ஏன்னா மேலிடத்துல உள்ள அதிகாரத்தை கேட்டுதான் அந்த காவல்துறை குற்றவாளி பேரையே வெளியிடும். காவல்துறை நம்ம காவல்துறை கிடையாது, அதிகார வர்க்கத்துக்கான ஏவல் துறை தான். காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய காவல்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்த கொலைகளுக்கு முழு பொறுப்பு. ஏன்னா ஆட்சியாளர்கள் சரியா இல்ல. காவல்துறை நீங்க ஒரு 5 வருஷம் நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியில இருந்து பாருங்க. ஒரு குற்றம் சாட்டப்பட்டவனை நம்ம தண்டிக்கிறத விட அவனை திருத்தக்கூடியது அந்த அரசாங்கத்துடைய முதல் கடமை. அவனை தண்டிக்கைக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது தப்பு செய்யால செய்யலையா அது விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். விசாரணை நடக்கிறதுக்கு போது ஒரு உயிரை அடிச்சு கொலை பண்ணியிருக்க இந்த காவல்துறை முழு பொறுப்பு. காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் குற்றவாளியா சேர்க்கப்படணும்.